பொதுவாக மனிதர்கள் தப்பு பண்ணாங்கன்னா, அவங்கள மிருகத்தோட கம்பேர் பண்ணுவோம். ஏன் அப்டின்னா, அவங்களுடைய செயல்கள் எல்லாமே மிருகம் போல இருக்கும். ரொம்ப கீழ்த்தரமா இருக்கும் அப்படிங்கிறதால. ஆனா இந்த குன்றத்தூர் அபிராமி, கள்ளக்காதலுக்கு பெயர் போன பெயர் 2018ல. இந்த அபிராமிய மிருகத்து கூட கூட கம்பேர் பண்ணக்கூடாது. மிருகத்த விட ரொம்பவும் கீழ்த்தரமான செயல பண்ணியிருந்த ஒரு பெயர் தான் இந்த அபிராமி. வழக்குல தீர்ப்பு வந்திருக்கு. அபிராமி ஏன் கதறி கதறி அழணும்? அபிராமியோட தீர்ப்புல என்ன சொல்லியிருந்தாங்க நீதிபதி? இந்த தீர்ப்பு போதுமானதா? அப்படின்னு பல கேள்விகள் டீட்டெயில்டா வீடியோல பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. கள்ளக்காதல் இதனால பார்த்தீங்கன்னா பல உயிர்கள் அப்பாவித்தனமா பரிதாபமா போயிட்டு இருக்கு. எந்த தவறும் எந்த ஒரு குற்றமும் அறியாத உயிர்கள். அது கள்ளக்காதலால ஒரு ஆணோடைய உயிரா இருக்கலாம், கள்ளக்காதலால ஒரு மனைவியோட உயிரா இருக்கலாம், கள்ளக்காதலால பெற்ற குழந்தைகளோட உயிர் அப்படின்னு இதனுடைய எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. நம்ம நிறைய செய்திகளை படிக்கிறோம், நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம். ஏன் இவ்வளோ கொடூரமா ஒரு அல்பத்தனமான ஒரு விஷயத்துக்கு இந்த இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க? போத் சேம் ஆண்களும் பெண்களுமே. இதை நம்ம ஒரு தரப்புன்னு சொல்ல முடியாது. இருவருமே அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கள்ளக்காதலால் நாளுக்கு நாள் இந்த உயிருடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது, உயிர் போகிறது. அப்படி 2018ல் கள்ளக்காதல்னாலே அது இந்த குன்றத்தூர் அபிராமி தான் அப்படிங்கிற அளவுக்கு பெயர் வாங்கின ஒரு ஒரு வழக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரத்தின் உச்சம், அந்த அளவுக்கு சுயநலத்துக்காக செய்யப்பட்ட குற்றம், பெற்ற குழந்தைகள். நான் ஏன் இனிஷியலாக மிருகத்தோட கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன்னா, ஒரு பெத்த குழந்தைகளை ஒரு தாய் என்றாவது கொலை செய்து பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி சம்பவம் தான் அபிராமி பண்ணது. அதே மாதிரி மிருகங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக பேசுவோம், மிருகத்தனமாக இருக்காங்க, மிருகம் மாதிரி செயல்படுறாங்க, அறிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் இந்த மிருகங்களுமே தாயாக இருந்துச்சுன்னா அது குட்டிகளை அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துக்கும், அந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கும். ஒரு தெருவில் கூட நாய் கூட பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுருந்துச்சுன்னா 3வது பர்சனை உள்ளே அனுப்பவே அனுப்பாது. கிட்ட போய் தொட போனாலே ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமாக கத்தும். ஏன்னா அந்த மிருகங்கள் எந்த பெண் மிருகங்களாமே இருந்தாலுமே தாய் மிருகங்கள் அது குட்டிகளை அவ்வளவு ஒரு உன்னிப்பாக கவனிக்கும். அந்த அளவுக்கு டீச் பண்ணும், மனிதர்களுக்கே டீச் பண்ணும். ஆனால் இந்த குன்றத்தூர் அபிராமியால் மனித குலமே வெக்கப்பட்டு தலைகுனிய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கள்ளக்காதலுக்காக செய்யப்பட்ட ஒரு கொலை. பிஞ்சி குழந்தைகள், 4 வயது 6 வயதான பிஞ்சி குழந்தைகள். அந்த கேஸை பற்றி நான் ஒரு ரீவைண்ட் பண்ணிடுறேன். குன்றத்தூரில் அபிராமி இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இவருடைய கணவர் வங்கியில் ஊழியராக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. இந்த அபிராமி டிக்டாக்ல ஃபேமான ஒரு பொண்ணு. டிக்டாக் அப்போலாம் பீக்கில் இருந்துச்சு 2018. இப்போ தடை பண்ணிட்டாங்க. ஸோ அது மூலயமா அதே பகுதியில் பிரியாணி கடை வச்சுருக்க சுந்தரம். இப்போ பிரியாணி இவங்க கேட்டாங்கன்னா டோர் டெலிவரி பண்ணுறது, எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு கொடுக்குறது, எக்ஸ்ட்ரா ரைஸ் வச்சு கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி இந்த பிரியாணியால் உண்டான காதல் இந்த கள்ளக்காதல். காதல் இதாலே உண்டாகுது, இந்த கள்ளக்காதல் பிரியாணியால் உண்டாயிருக்கு. அப்படி உண்டானதால் இது 2 பேருக்கும் தெரிய 2 வீட்டுக்கும் தெரிய அபிராமி வீட்டிலேருந்து அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டு கண்டித்து, இது நமக்கு தேவையில்ல, உன்னுடைய குழந்தைகளை பார்க்கணும் அப்படின்னு அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் அப்படி இருந்தும் அந்த கள்ளக்காதலனோட பேச முடியாமல் தவிச்சு பரிதவிச்சு போன அந்த காதலுடைய அருமையால் இந்த குழந்தைகள் தான் நமக்கு மிகப்பெரிய நம்ம காதலுக்கு தடையாக இருக்கிறது. அதனால் நம்ம முதல் டார்கெட் குழந்தைகள் தான் அப்படின்னு குழந்தைகளுடைய உணவில் பாலில் அது அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து அதை குடிக்க வச்சு தலகாணியை மேலே வச்சு அமுக்கி இந்த மாதிரிலாம் கொடூரமாக. அதனால தான் சொல்கிறேன், நான் மிருகங்கள் கூட இப்படி பண்ணாது, தன்னுடைய குட்டிகளை இந்த மாதிரி பண்ணவே பண்ணாது, எந்த மிருகமும் பண்ணாது. மிருகத்தை விட கீழ்த்தரமான ஒரு செயல் இந்த குன்றத்தூர் அபிராமி பண்ணது. இதுக்கு இந்த அபிராமியை கைது பண்ணி 7 வருஷமாக வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த 7 வருஷமாக சிறையில் இருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. தீர்ப்புக்கு முன்னாடி இந்த அபிராமியை செய்திகளில் காமிக்கிறாங்க. கையில் பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்யூர் பெடிக்யூர்லாம் பண்ணிவிட்டு
நெயில் பாலிஷ்லாம் பயங்கரமாக போட்டுக்கிட்டு, தலையில் ஹேர் பேண்ட்லாம் போட்டுட்டு, ஏதோ ஒரு இதுக்கு வர மாதிரி குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட கிடையாது. இதில் சொல்கிறாங்களா அவங்க நீதிபதி கிட்ட, நாங்கள் 7 வருடமாக வந்து தண்டனையை அனுபவிச்சிட்டோம், எங்களுக்கு குறைஞ்சபட்ச தண்டனையாக கொடுங்க அப்படின்னு. யார்? அபிராமியும் அவங்களுடைய கள்ளக்காதலன் சுந்தரம் 2 பேரும். நீங்கள் பண்ண தப்புக்கெல்லாம் 7 வருஷம்லாம் கிடையாது. நீங்கள் பண்ண தப்புக்கு, அதாவது இந்த மாதிரி கள்ளக்காதலால் இந்த எந்த ஒரு எதுவுமே அறியாத ஒரு அப்பாவி இருக்கிறாங்கல்ல, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி பச்சிளம் குழந்தைகளாக இருந்தாலுமே உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தண்டனைலாம் பத்தவே பத்தாது. உச்சபட்ச தண்டனையாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மரண தண்டனை தான் விதிக்கணும். ஏன்னா அதுக்கு வந்து நம்மளுடைய நாட்டில் வந்து சட்டங்கள் வந்து சரியாக செயல்படலை அப்படின்னாலுமே, ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். இந்த தப்பு பண்ணால் டக்குன்னு ஞாபகம் வரணும், ஐயோ இப்படி பண்ணிடுவாங்களே, நம்ம பண்ணக்கூடாது தப்பு அப்படின்னு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த கள்ளக்காதல் கண்ணை மறைச்சிருக்கு. என்ன தண்டனை கொடுத்துருக்காருனா நீதிபதி, உங்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை தான் கொடுக்கணும். ஆனால் காந்தியினுடைய வழிமுறையில் அது கொடுக்க முடியாதுங்கிறதால சாகும் வரை சிறையிலே நீங்கள் இருக்கணும். கொலை செய்ததுக்கான ஆதாரம் இருக்குது. கொலை செய்ததால் அபிராமிக்கும் அதுக்கு உடந்தையாக இருந்த ஐடியா கொடுத்த சுந்தரத்துக்கும் சாகும் வரை சிறையில் நீங்கள் இருக்கணும். நீங்கள் வந்து உங்கள் வெளி உலகத்தையே நீங்கள் பார்க்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை அந்த 4 செவத்துக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடணும் அப்படின்னு. அதுக்கு அந்த செய்தியை கேட்ட உடனே தேம்பி 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 அழுக 2 பேரும். அந்த செய்திகளை பார்க்கும் பொழுது சுந்தரமும் அபிராமியும், கள்ளக்காதல் சுந்தரனும் அபிராமியும் தேம்பி தேம்பி அழுறீங்க நீங்கள். அப்போது உங்களுக்கு தவறு செய்யும் பொழுது எந்த பாவமும் அறியாத குழந்தை அவங்களுடைய கனவுகள் எப்படி இருந்திருக்கும், அவங்க என்ன மாதிரி கனவுகள் காண்டிருப்பாங்க, அவங்க மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருந்திருக்கும், அந்த குழந்தையை அந்த கடவுள் படைக்கும் போது அவங்க என்னவா ஆகும்னு நினச்சி படைச்சிருப்பாங்க. அப்போ எதுவுமே இல்லாமல் இப்படி நம்பிக்கை துரோகம், தன்னுடைய அம்மா, தன்னுடைய பெற்ற அம்மாவே நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் கொடுத்த பாலை நம்பிக்கை வாங்கி குடிச்சதில்ல அந்த குழந்தை. அப்போ இவ்வளோ மாதிரி துரோகம் பண்ணிட்டு உங்களால் எப்படி உயிர் வாழ முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த வாழ்க்கை வாழ்ந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க? சாகும் வரை சிறையில் ஏன் இருக்கணும்? இதை விட கொடூரமான தண்டனைலாம் கொடுத்துருக்கணும். அப்படி தண்டனை வாங்கிட்டாங்க. அந்த குழந்தைகளுடைய உயிர் திரும்ப கிடைச்சிருமா? 7 வருஷம். 7 வருஷமே ரொம்ப அதிகமான டியூரேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபைனலி நீதி கண்டிப்பாக எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் கண்டிப்பாக நீதி ஜெயிக்கும். நீதிமன்றங்கள் இருக்கிறதால தான் இன்னும் நம்மளுடைய மக்கள் அங்கங்கே நம்மளுடைய நியாயங்கள் எடுத்து வைக்க முடியுது, அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்க முடியுது. ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்க்கும் பொழுது இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முன்னுதாரணமான தண்டனை கொடுத்துருக்கணும். இந்த தண்டனை வந்து ஒரு வரலாறு வந்து ரீக்ரியேட் பண்ணியிருந்துருக்கணும். ஒரு 50 வருஷம் கழிச்சு இந்த தண்டனை வந்து பேசு பொருளாக ஆக்கியிருக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு கொடூரமான செயல் இவங்க பண்ணது. ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு எவ்வளோ கேவலமான புத்தி பார்த்தீங்களா? இதனால தான் சொன்னேன், மனித குலத்துக்கே ஏன் இது பெரிய தலைகுனி அப்படின்னா, 6 அறிவு உள்ள மனுஷங்க நல்லது எது கெட்டது எது அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது. எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சில நப்பாசை அல்பாசைக்காக இந்த மாதிரி ஒரு எச்சையான செயல் செய்யும்போது இந்த மனித குலத்தை வந்து நமக்கு 6 அறிவு இருக்குது, இந்த மிருகங்கள்லாம் நம்மளை எப்படி பார்க்கும்? நம்மளே தேவலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகாத மிருகங்கள் எல்லாமே. அந்தளவுக்கு கொடூரமான செயல். இது எப்படி நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது இந்த விஷயத்தை பேசும் பொழுது. ஒரு கோடு போட்டே பேச முடியல இந்த விஷயத்தை பேசும் பொழுது. ஏன்னா இந்த குன்றத்தூர் அபிராமியும் இந்த சுந்தரமும் பண்ண விஷயங்கள், இது வந்து 7 ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த 7 ஜென்மம் இருக்கா இல்லையா அப்படின்லாம் அந்த டிபேட்குள்ள நான் போக விரும்பலை. ஆனால் அந்த 7 ஜென்மம் எடுத்தாலுமே இந்த மாதிரி செயலுக்கு எல்லாமே நீங்கள் வந்து ஒரு தீர்வு, அதாவது இதுக்கு வந்து நீங்கள் வந்து இதுவே பண்ண முடியாது. ஒரு சொல்யூஷனை நீங்கள் இது பண்ண முடியாது. நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் பிராச்சிதம் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு கொடூரமான செயல் இது. தண்டனை நிறைவேற்றிருக்காங்க. தண்டனை நிறைவேற்றுறதுல வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு 7 வருடமாக அவங்க சிறையில் இருந்திருக்காங்க. ஆனால் சிறையிலேருந்து வந்தவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சிறையில் இருந்த மாதிரி இல்லாமல் பிக்னிக் போயிட்டு வந்த மாதிரி குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்காங்க. இதில் வேறு துப்பட்டா போட்டு மூஞ்சி வேற மறைச்சிக்கிறாங்க. அந்தளவுக்கு நீங்கள் வெக்கமானம் சூடு சொரணம் உள்ளவங்க நீங்கள் எல்லாமே. அந்த அளவுக்கு வெக்கமானம் சூடு சொரணம் இருந்துச்சா நீங்கள் ஏன் கள்ளக்காதல் பண்ண போகிறீங்க? நீங்கள் ஏன் பெற்ற குழந்தைகள் கொலை பண்ண போகிறீங்க?
அப்படின்னு கேள்விகள்லாம் எழும்புது. ஸோ இந்த அபிராமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி தவறு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அபிராமி வந்து ஒரு முன்னுதாரணம். அதனால் இந்த தவறு செய்ய நினைச்சாலும் அபிராமி கண்முன்னே வந்து போகணும். நமக்கும் இந்த மாதிரி நாளைக்கு நடக்கும் அப்படின்னு. சாகும் வரை நம்ம சிறையில் இருக்க போகிறோம். யாருக்கு தெரியும்? இன்னும் இந்த மாதிரி நடந்து சப்போஸ் நடக்கக்கூடாது. ஆனால் நடந்துச்சு அப்படின்னா இதை விட கொடூரமான தண்டனைகள் வழங்கப்படணும். அதுதான் இங்கே பெரும்பான்மை மக்களுடைய கருத்தாக இருக்குது. அபிராமி மனித இனத்துக்கே ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு. கருத்துக்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.